Hallelujah, Jesus. யாவரும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 14:27. உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த செய்தியினுடைய வசனங்கள் 22 முதல் 33 வசனங்கள். மத்தேயு 14வது அதிகாரம் 22 முதல் 33 வசனங்களை நீங்கள் குறித்துக் கொண்டு நீங்கள் வீட்டிலே வாசித்துக் கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இங்கே இந்த சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு இல்லாத ஒரு படகு, அதிலே சீசர்களுடைய பிரயாணம். அந்த பிரயாணம் அங்கே ராத்திரியிலே, இரவிலே இருண்டு கிடக்கிற ஒரு சூழ்நிலையிலே அந்த பிரயாணம் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. இயேசு இன்னொரு புறம் மலையின் மேலே அவர் ஏறி ஜெபிக்கிறதுக்கு போய்விட்டார். சீசர்கள் மாத்திரம் பிரயாணம் பண்ணிக்கொண்டு போய்கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நேரத்திலே ஒரு பலமான ஒரு காற்று வீசி அடிக்கிறதை பார்க்கிறோம். சீற்றத்தின் காரணமாக படகு அலைவுபடுகிறது. அவர்களால் கண்ட்ரோல் பண்ண இயலவில்லை. ஸ்தோத்திரம். படகை தொடர்ந்து செலுத்த முடியாத ஒரு நிலையிலே தத்தளித்துக் கொண்டு தவித்துக் கொண்டு இருக்கிற அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க முடிகிறது இந்த வசனத்தின், இந்த அதிகாரத்தினுடைய இந்த வசனங்களின் வாயிலாக. ஸ்தோத்திரம். இங்கே திடனற்ற நிலைமையிலே, திகைத்து போன நிலைமையிலே, என்ன செய்வோம் இதுக்கு மேல என்று அறியாத ஒரு நிலையிலே சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையா, வாழ்வு தொடருமா, இல்லை முடியுமா என்கிறதான நிலை. காரணம், இயேசுவும் இல்லை அவர்களோடு. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்னொரு புறம் பயம் அவர்களை மூடி இருந்தது. ஸ்தோத்திரம். பயத்தினாலே அவர்கள் சூழப்பட்டு இருந்தார்கள். காரணம், எங்கும் இருள். அதன் நடுவிலே ஒரு தனித்த படகாக சென்று கொண்டு இருக்கிறது. அதுவும் ஒரு சாதாரணமான ஒரு லைஃபாக இல்லாதபடிக்கு பயங்கரமான காற்று வீசிக்கொண்டு இருக்கிறதுனால ஒன்றும் செய்ய அறியாத, ஒன்றும் செய்ய இயலாத ஒரு சூழ்நிலையிலே இவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பயத்தினாலே மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறது போல இவர்களுடைய பிரயாணம் காணப்பட்டது. ஆரம்பம் நன்றாக இருந்தது, சுமூகமாக பிரயாணம் காணப்பட்டது. ஆனால் ஸ்தோத்திரம், இருட்டாக ஆக ஆக அந்த பிரயாணத்தினுடைய சூழ்நிலைகள் மாறிவிட்டது. ஒரு ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா ரஃபா அங்கே ஸ்தோத்திரம் கொந்தளித்துக் கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை, என்ன செய்வோம் என்கிறதான ஒரு தவிப்பு, அதோடு கூட உள்ள ஒரு பயம், அந்த பயத்தோடு கூட ஒரு திகைப்பும். அடுத்தது என்ன செய்ய முடியும் நம்மால? எல்லாம் தங்கள் திறமைகளை எல்லாம் பயன்படுத்தாமல் இருந்திருக்க மாட்டார்கள். நிச்சயமாய் எல்லா திறமைகளையும் அவர்கள் கையாண்டுதான் இருப்பார்கள். ஆனால் ஒன்றும் அவர்களுக்கு பலம் கொடுக்கவில்லை. கர்த்தருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். பயம், இந்த பயந்த சூழ்நிலையை அவர்கள் எப்படி மேற்கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் இப்படிப்பட்டதான வாழ்க்கையின் சூழ்நிலையிலே நாம் எப்படி கையாண்டு மேற்கொள்ள போகிறோம்? பயம் என்பது ஒரு கொடிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு அரக்கன் போன்றது. அந்த பயத்தை நீக்குவதற்கு நாம் என்ன விதத்திலே கையாள வேண்டும்? நாம் எப்படிப்பட்டதான விதத்திலே பயத்தை கையாண்டு நாம் மேற்கொள்ள வேண்டும்? இங்கே சீசர்கள் எப்படி கையாண்டார்கள்? சீசர்கள் எந்த நிலையிலே அவர்கள் அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இதோடு கூட நம்முடைய லைஃப், ஒவ்வொரு நாளும் நாம் ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை பாருங்க, அங்க பாதிப்பு, இங்க பாதிப்பு. ஸ்தோத்திரம். பாருங்க, கேள்விப்படாத நிறைய விஷயங்கள் இந்த நாட்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் சர்வ சாதாரணமா நடக்கிறத பார்க்கிறோம். இயற்கையின் சீற்றங்கள். ஸ்தோத்திரம். மேகம் உடைந்து மழை, வெள்ளம், மழை பெய்து பயங்கர வெள்ளப்பெருக்கு. சீனாவில, பாகிஸ்தான்ல, இன்னும் வட
மாநிலங்களில் எப்படிப்பட்டதான பாதிப்புகள் ஏற்படுகிறத பார்க்கிறோம். மேகம் உடைகிறது, ஸ்தோத்திரம், கிளவுட் பர்ஸ்ட். இது எப்பயோ எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கிற காரியங்கள், ஆனா சர்வ சாதாரணமா எல்லா இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான ஒரு பயம் சூழ்ந்த ஒரு நிலையில நாம் எப்படி இந்த சிச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணுகிறோம் என்பது மிக 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 முக்கியமானது. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. இந்த பயங்கரமான சூழ்நிலையில தான் பேதுரு சூழ்நிலையை பார்க்கவில்லை, தண்ணீர்ல இறங்கி நடக்க முற்படுகிறத பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பேதுருடைய அனுபவத்தை பார்த்தால் ஒரு தைரியம் அதற்கு தேவையா இருந்தது. அந்த தைரியத்தை பேதுருவுக்குள்ள பார்க்க முடிந்தது. ஸ்தோத்திரம். அது மட்டுமல்லாம ஒரு விசுவாசமும் ஒரு வைராக்கியமும் பேதுருடைய வாழ்க்கையிலே இருக்கிறதை நாம் தெளிவாக இந்த வசனங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். வைராக்கியம் இருந்தால் மாத்திரமே இப்படிப்பட்டதான காரியங்களை இறங்க முடியும். விசுவாசம் இருக்க வேண்டும், மன தைரியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தைரியம் இல்லாதவர்கள் ஏதாவது ஒன்றை புதிதாக செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு வாகனத்தை ஓட்டி பழக வேண்டும் என்று சொன்னால், வாகனத்தை தொடுவதற்கு முன்பாகவே அது மோதிவிட்டால், அது கவுந்து விட்டால் நமக்கு என்ன நடக்கும் என்கிறதான ஒரு பயம் ஆட்கொண்டு விடுகிறது. இப்படிப்பட்டவர்கள் வாகனத்தை ஓட்டி பழகவே முடியாது. அல்லேலூயா. தைரியமாய் காரியங்களை செய்கிறவர்கள் தான் அவங்க ஏதாவது ஒன்றை செய்ய முடியும். இன்னைக்கு இது போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தைரியம் கொண்டு வெகுண்டு எழுந்து கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் இந்த பூமியிலே என்று இருக்கிறவர்கள் தான் இந்த ஏராளமான காரியங்களை கர்த்தருக்காக செய்கிறவர்கள். அவங்க நினைக்கிறத விட அதிகமா செயல்படுவார்கள். காரணம், அவங்களுக்கு இருந்த அந்த உந்து சக்தி. ஸ்தோத்திரம். புல்லிங் பவர் எங்க இருந்து கிடைக்குது? பரிசுத்த ஆவியானவர் அருளுகிறார். தைரியத்தோடு கூட இயேசுவே நான் இந்த காரியத்தை செய்வதற்கு ஆயத்தம் என்று சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறார். அவர் உந்து சக்தியாக செயல்படுத்த ஆரம்பிச்சோன்னே செயல்படுது பாருங்க. அதுக்கப்புறம் நிறுத்தவே முடியாத அளவுக்கு செயல்பாடுகள் போய்கிட்டே இருக்குது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்குது. சோத்திரம். ஸ்டார்டிங் ப்ராப்ளம். ஸ்டார்ட் பண்ணி விட்டா வண்டி அது பாட்டில் நிக்காமலே போய்கிட்டே இருக்கும். எவ்வளவு நேரம் வேணாலும் அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த ஸ்டார்டிங்ல தான் பிரச்சனை இருக்குது. கர்த்தருக்கு மகிமை. ஆவியானவர் நம்முடைய ஸ்டார்டிங் ப்ராப்ளத்தை சரி பண்ணுவார். அல்லேலூயா. எவர் ஒருவர் ஆண்டவரே ஐ அம் அவைலபிள் அப்படின்னு சொல்றாங்களோ, ஸ்தோத்திரம், அவர்களை ஆண்டவர் ஏபிள்டு பர்சனா மாத்துறார். நம்முடைய அவைலபிலிட்டியை கொடுக்கும் போது, நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லும் போது, ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி தகுதியுள்ள பாத்திரமாக ஆண்டவர் மாற்றி விடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறப்பிலே தகுதியோடு கூட நாம் பிறப்பதில்லை. கற்றுக்கொள்ளுகிறோம், அதிலே நாம் தேறுகிறோம், தேர்ச்சி பெறுகிறோம், முயற்சி எடுக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், ஆவியானவருடைய உதவியை நாடுகிறோம். தேவன் நம்மை பலத்த கிரியைகளை செய்யும்படி அழைத்து நம்மை நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வல்லமை உள்ள நாமத்துக்கு மகிமை. ஸ்தோத்திரம். இந்த பேதுருவினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது செயல்பாட்டிலே தீவிரம் இருந்தது. இயேசுவோடு இருக்கும் போதே நம்ம பார்க்க முடிந்தது. நிறைய இடத்துல ஆண்டவரே நான் எந்த சூழ்நிலையும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லி சொன்னதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி சொன்னதும் இந்த பேதுருதான். இயேசு சொல்லுகிறார், மாம்சமும் இரத்தமும் இதை வெளிப்படுத்தவில்லை என்று இயேசு சாட்சி கொடுக்கிறார். ஆனா திரும்ப பார்க்கும் பொழுது இயேசுவனுடைய பாடு மரணங்களை குறித்து சொல்லும் போது அவரை கூப்பிட்டு கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று சொல்லி இருக்கிறது. இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே
ஒரு தீவிரம் இருந்தது. பல நேரங்களில் யோசிக்காம அந்த fraction of the second பதில் கொடுக்கக்கூடியவனாகவும் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனா இதே பேதுரு இயேசு சிலுவைக்கு கொண்டு போகப்பட்ட போது அவன் மறுதலித்ததை பார்க்கிறோம். தோல்வி என்ன என்பது, அந்த தோல்வியினுடைய வலி என்ன என்பது பேதுருவுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அவனுக்கு நல்ல அதை குறித்ததான நல்ல ஆழ்ந்த அறிவு இருந்தது. கர்த்தருக்கு மகிமை. பாருங்க, மறுதலிச்ச பிறகு இயேசு இல்லை மன்னிப்பு கேட்கிறதுக்கு. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில வாழ்க்கையில இத்தனை வருஷம் அவரோட இருந்துட்டு மறுதலித்து விட்டேனே என்கிற ஒரு எண்ணம் அவனை வாட்டிக்கொண்டே இருந்திருக்கும். இயேசு உயிர் தெழுந்த பிறகு சீசர்களுக்கு தரிசனம் ஆகுற வரைக்கும் அது பேதுருடைய வாழ்க்கையில குத்திக்கிட்டே இருந்திருக்கும். சாதாரண விஷயமானது அல்ல அது. கர்த்தருக்கு மகிமை. யூதாஸ் காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்த பிறகு அவனுடைய உள்ளம் வாதிக்க ஆரம்பித்து விட்டது. ஐயோ, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததனாலே பாவம் செய்தேனே என்று சொல்லி அவன் அதற்கு பரிகாரம் தேட இயலாதவனாக, அறியாதவனாக, ஏன்னா தேசம் அவனை ஒத்துக்கொள்ளாது. பார்த்தான் அவன். ஸ்தோத்திரம். அவன் மரிப்பதை விட வேறு வழி இல்லை என்கிற தீர்மானத்தில் போய் மரித்து போனதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. தற்கொலை செய்து கொண்டான். அதுதான் முடிவு என்று நினைத்து விட்டான் போல் தெரிகிறது. இந்த பேதுரு மறுதலித்த பிறகு அதனுடைய வலியை நன்கு உணர்ந்ததுனால இயேசு உயிர் தெழுந்து வந்த உன்னை நம்பினேன் பாரு, நீ போ, இவர்களை விட்டு இந்த கூட்டத்தில் உன்னை சேர்ப்பதில்லை ஆண்டவர் சொல்லல. அதற்கு அடுத்தபடியாக இயேசு அருளுகிற மன்னிப்பை வாழ்க்கையில அந்த பெற்றுக்கொண்டதான அந்த அனுபவம் உடையவனாக காணப்பட்டதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பேதுருடைய வாழ்க்கையில மன்னிப்புன்னா என்ன, ஆண்டவர் எப்படிப்பட்டதான மன்னிப்பை அருளுகிறார் என்பதை நன்கு அறிந்தவனாக இந்த பேதுரு இருந்ததை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. இதே பேதுரு தான் மிகுந்த சந்தோஷம் உண்டானது பெந்தேகோஸ்தே நாளில் முதற்கொண்டு. அந்த நாளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெரிதும் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதனாக மாறினதை பார்க்கிறோம். ஒரே பிரசங்கம், அபிஷேகம் பெற்ற உடனே எழுந்து நின்று ஒரு பிரசங்கம் 3000 பேர், அடுத்த ஒரு பிரசங்கம் 5000 பேர், இப்படி திரள் கூட்ட மக்கள் மனம் திரும்பின சாட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் வாயிலாக. கர்த்தருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். பேதுரு தண்ணீரின் மேல நடக்க பயந்தான். 31வது வசனம் 14 மத்தேயு 14:31 பார்க்கிறோம். அவனை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். மற்றவங்க யாரும் தண்ணீர்ல இறங்கவில்லை. அலைவு பட்டு கொண்டே அந்த படகுல தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். என் லைஃப் இந்த படகு தான், தண்ணீர்ல இறங்கினா என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எண்ணுகிற அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு பயத்தை அவன் மேற்கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தை நாம் அகற்றி போட வேண்டும். இயேசுவை தெளிவாக நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தைரியமாய் நாம் எதிர்கொள்வதற்கு இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு ஆண்டவர் அழைக்கவில்லை. ஒரு சாதாரணமா ஆளோட ஆளா 10ஓட 1 இருந்துட்டு போகிறேன் என்பதற்காக ஆண்டவர் அழைக்கவில்லை. தேவனுடைய அழைப்பு விசேஷமானது. அவருடைய நோக்கமும் விசேஷமானது. அழைத்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அது ரொம்ப விசேஷமானது, அது ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏமாற்றம், பயம் என்கிறதான வாழ்க்கையை விட்டு நம்முடைய வாழ்க்கையை விட்டு அது நீக்கப்பட வேண்டும். 3 குறிப்புகளோடு கூட நான் இன்றைக்கு நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஏமாற்றம், பயம் நிறைந்த வாழ்க்கைகள், இது 2 ரொம்ப மோசமான விஷயம். ஏமாற்றம், அந்த ஏமாற்றம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு போக வேண்டும். பயம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி போக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இவை இரண்டும் நீக்கப்படும் போது, இவை நாமே அகற்றி போட்டு தேவ தரிசனத்தை நம்ம பார்க்கும் போது ஆண்டவருடைய தெளிந்த முகத்தை நம்மால பார்க்க முடியும். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு மகிமை, ஸ்தோத்திரம். பாருங்க, நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, புயலுக்கு பயந்தவர்கள் இப்ப இன்னொரு பயமும் சேர்ந்து சூழ்ந்திருக்குது. டபுள் பயம். புயலுக்காக பயந்து கொண்டு திகைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறவர்கள் இப்ப பேய் பயமும் வந்துருச்சு. இயேசு நடந்து வருகிறார். அந்த இரவுல அவரை பார்த்த உடனே, இந்த ராத்திரியில யார் வருகிறார்? இயேசு வருகிறார் என்பது கூட அவர்கள் அறியவில்லை. அவர்கள் ஆவேசம் ஆவேசம் என்று கூச்சலிட்டார்கள். பேய், ஐயோ பேய் வந்துருச்சு இது என்று சொல்லி கூச்சலிட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்குதுங்கிறதை யோசித்து பார்க்கணும். இந்த ஏமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தா வாழ்க்கையில முன்னேற்றம் வருவது கஷ்டத்திலும் கஷ்டம், அது அரிதிலும் அரிது. அதே போல பயம் சூழ்ந்து கொண்டே இருக்குமானா அதுவும் நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய தடை. எந்த காரியத்தை குறித்து பயம் இருக்குதோ அது நம்முடைய இருள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையினுடைய இருள் சூழ்ந்த ஒரு பகுதி தான் அந்த பயம் என்கிற பகுதி. இரண்டாவது பகுதி ஏமாற்றம் என்கிற பகுதி. ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தில் ஒரு ஏமாற்றம் நடந்து விட்டது என்று சொன்னால் எல்லாமே ஏமாற்றமாக நம்முடைய பார்வையில தெரியும் போது எந்த நல்ல காரியமும் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுவதற்கு நாமே அனுமதிக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களும் சிந்தையிலிருந்து வருகிறது. கர்த்தருக்கு மகிமை. நம்முடைய சிந்தையில் ஏற்படுகிற காரியமே நம்முடைய வாழ்க்கையை மோசமடைய செய்து விடுகிறது. சிந்தையில என்ன இருக்குது? அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சிந்தையே எப்பொழுதும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. அதுல எந்த பாதிப்பும் கிடையாது, அதுல முன்னேற்றம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கிறிஸ்துவின் சிந்தை என்று வரும்போது அவரை போல சிந்திக்கிறது, அவரை போல பார்க்கிறது, அவரை போல செயல்படுகிறது. நம்முடைய அச்சு அடையாளங்கள் எல்லாமே, நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இயேசுவை போல மாறுகிறது. ஏன்னா நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள். அதனால அந்த ஆக்டிவிட்டிஸ் டோட்டலா சேஞ்ச் ஆகுது. அவரை போல நம்முடைய சுயம், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஜென்ம சுபாவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், ஆட்டிடியூட் எல்லாமே அது சரியில்லாததான் இருக்கும். ஆனா இயேசுவினுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம, நம்முடைய ஆட்டிடியூட் கிறிஸ்துவை போல ஸ்ட்ராங், அவரை போலவே இருக்கும், பேசுகிறது அவரை போலவே இருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. பேதுருவை பிடித்து கேட்கும் போது, நீயும் இயேசுவோடு இருந்தவன் தான், உன் பேச்சு வெளிப்படுகிறது, நீ அவரை போலதான் பேசுற. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஒவ்வொரு ஊர்ல பேச்சுகள் வித்தியாசமா இருக்கும். திருச்சியில உள்ள பேச்சு வித்தியாசமா இருக்கும், சென்னையில உள்ள பேச்சு வித்தியாசமா இருக்கும். இப்படி ஊருக்கு ஊர்ல பேச்சு வித்தியாசமா இருக்கும். தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகள் அந்த ஊர்ல இருந்தா அந்த ஸ்லாங் வர ஆரம்பிச்சிடும். அந்த பேச்சு நமக்கு தானா உள்ள ஊடுருவ ஆரம்பிச்சிருது. கர்த்தருக்கு மகிமை. ஏன் தெரியுமா? அப்படிப்பட்டவர்களோட நம்ம பழகுறதுனால. இங்கே இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தது கொஞ்ச காலம்தான், ஆனால் இயேசுவை போன்ற பேச்சு இவர்களுக்குள்ளே வந்துவிட்டது. கர்த்தருக்கு மகிமை. அதனாலதான் உன் பேச்சே வெளிப்படுத்துதே என்று சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். நம்மளை யாரும் பெருசா நம்ம நெத்தியில ஒண்ணும் எழுதி இருக்காது, ஆனா நம்மை அடையாளம் கண்டு கொள்வார்கள். ஏன்னா இயேசுவை போல நம்முடைய லைஃப். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நம்முடைய சிந்தையில என்ன வைத்திருக்கிறோமோ அந்த காரியம் தான் நம்முடைய நிலைமையை மாற்றி அமைக்கும், நம்முடைய நிலைமை மோசமாகும். எந்த சிந்தை இன்னைக்கு நமக்குள்ள இருக்குது? லைஃபை கட்டி எழுப்புகிறதான சிந்தை நமக்குள்ள இருக்குதா? பயமும் ஏமாற்றத்தினாலே நம்முடைய சிந்தையில இன்னும் நாம் மோசமடைந்து இன்னும் கேட்டுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற சிந்தை நமக்குள்ள இருக்குதா? சிந்தையிலே மாற்றம் வேண்டும். ஒரு தெளிந்த சிந்தை காணப்பட வேண்டும் வாழ்க்கையிலே. கர்த்தருக்கு மகிமை.
ஸ்தோத்திரம். நமக்குள்ள இருக்கிற சிந்தை, அந்த பய சிந்தை கற்பனைக்குள்ள போயிடும். கற்பனை வாழ்க்கையில அதை டெவலப் ஆகிட்டே இருக்கும். நம்முடைய சிந்தையில பயம் டெவலப் ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அப்நார்மல் சிச்சுவேஷனுக்குள்ள வரக்கூடிய அளவில் இருக்குது. கர்த்தருக்கு மகிமை. அப்நார்மல் சிச்சுவேஷன். என்ன காரணம்? நம்மை மிகவும் மோசமடைய செய்தது நம்முடைய சிந்தையிலே நம்ம அதை டெவலப் பண்ணிட்டோம். ஆனா அதே நேரத்தில் கிறிஸ்துவின் சிந்தையை நாம் டெவலப் பண்ணிட்டோம்னு சொன்னா நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை மட்டும்தான் பார்ப்பாங்க. சந்தோஷமா இருக்குதா? நம்மை காண்கிறவர்கள் இயேசுவை பார்ப்பார்கள். இவருக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லையே, இவர் எப்படிதான் இவர்கிட்ட நீங்க இருக்கீங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. இயேசுவை பார்த்தேன். எங்கே பார்த்தீர்கள்? உங்களுக்குள்ளே பார்த்தேன் அப்படி சொல்லணும். அந்த அளவுக்கு நம்முடைய லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். மறுரூபமாக்கப்படுகிற வாழ்க்கை, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறோமே, அந்த மறுரூப வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்பட வேண்டியது அவசியம். Thank you Jesus. இயேசுவை நாம் நன்றாக அறிந்திருத்தல் அவசியம். சில இடத்துல நம்ம போய் பேசும்போதும் இயேசு எனக்கு தெரியுமே, அவர் சிறு பிள்ளையாக பூமியிலே அவர் குழந்தையா வந்தார், வளர்ந்தார், அவங்க அப்பாவுக்கு கூட வேலை செய்தார், அப்புறம் இயேசு சீசர்களோடு கூட வந்தார், நன்மை செய்தார், அற்புதம் செய்தார். இதெல்லாம் எனக்கு தெரியும். சின்ன வயசுல நான் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தேன், அதனால எனக்கு தெரியும் என்று சொல்லி அதுக்கு மேல நம்ம பேச முடியாத அளவுக்கு அவங்களே எல்லாம் சொல்லி முடிச்சிருவாங்க. இது எங்க இருக்குதுன்னா, இயேசுவை அவர்களுக்கு தெரியும், அறிவிலே அவர்களுக்கு தெரிந்தது. கர்த்தருக்கு மகிமை. அறிவிலே அவர்கள் அறிந்திருந்தார்களே ஒழிய அவர்கள் ஆவிக்குரிய நிலையிலே இயேசுவை உள்ளபூர்வமாக அறியவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அதான் சொல்லி இருக்குது. வாழ்க்கையில அனுபவமாக்க வேண்டும். ரொம்ப நமக்கு பிடித்த உணவை முன்னால வச்சுக்கிட்டு இது நல்லா தான் இருக்கும், இது நல்லா தான் இருக்கும் என்று சொல்லுகிறது எப்படி இருக்குது? அதை உட்கொண்ட பிறகு இது நல்லா இருக்குது, ஆனா உப்பு மட்டும் குறைவா இருக்குது, காரம் கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லுவது, ருசித்து விட்டு சொல்லுவது எப்படி இருக்கிறது? அது நல்லா தான் இருக்கும்னு சொன்னா அந்த சாப்பாடு எவருக்குமே பயனடையாது, அது நமக்கும் பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு இயேசுவை அநேகர் அப்படித்தான் வைத்திருக்கிறார்கள். அறிவிலே நன்றாக தெரியும், ஆனால் ருசித்து பார்க்கவில்லை. அவர் எப்படிப்பட்டவர், என் வாழ்க்கையில என்ன நன்மை செய்திருக்கிறார், நான் அவரை நன்றாக ருசித்திருக்கிறதுனாலே நான் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். என் தேவன் எப்படிப்பட்டவர், என் ஆண்டவர் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவர், என் தேவன் எப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர், என் வாழ்க்கையில என்ன நன்மை செய்திருக்கிறார், நான் இன்றைக்கு நிற்பது, நான் இன்றைக்கு நிர்மூலம் ஆகாமல் இருப்பது அவருடைய கிருபை இல்லாமல் வேறு ஒன்றுமல்ல. இன்னும் எத்தனை ஆண்டு காலம் அவர் தந்தாலும் அந்த வாழ்க்கை முழுவதும் அவருக்காகவே வாழ்வேன். எதை இழக்கிறேனே இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஒரு நாளும் இயேசுவை இழக்க மாட்டேன் என்கிற உறுதிமொழி. காரணம், I know him very well. எப்படி தெரியும்? அறிவுல தெரியல, அனுபவத்தில் தெரிந்தது. வாழ்க்கையில் அனுபவத்தில் தெரிந்தது. என் விவரம் தெரிந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவர் என்னை எவ்விதமாய் நடத்தினார், என்னை எப்படி அபிஷேகித்தார், எப்படி என்னை ஊழியத்துக்கு அழைத்தார், இன்றைக்கு எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் என்னை கொண்டு போகிறார். எந்த நிலைமையிலையும் அவர் சூழ்நிலைகளை மாற்றுவது மட்டுமல்ல, சூழ்நிலைகளை ஊடுருவி செல்லுவதற்குரிய கிருபையும் நம்மிடத்தில் உண்டு. சூழ்நிலையை மாற்றும் ஆண்டவரே என்று கேட்பதை விட சூழ்நிலைகளுக்குள்ளே போய்
அதிலிருந்து வெளியே வருகிறோம் பாருங்க, அது இன்னும் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்மை தோல்வியடை செய்கிறதான காரியங்கள், கவன சிதறல்களை ஏற்படுத்துகிற காரியங்கள், கவன சிதறல்கள், டைவர்ஷன்ஸ், அதை நம்மை விட்டு தூக்கி எறிந்துவிட வேண்டும். இதுவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனையானதுதான். இதுவும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனைக்கு ஏதுவானதுதான். ஸ்தோத்திரம். டைவர்ஷன், டைவர்ட் பண்ணுகிற காரியம். மத்தேயு 14:28 பார்க்கும் பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே நீர் தான் அப்படின்னு சொன்னா நானும் உண்மை மாதிரி நடந்து வருகிறேன். ஆண்டவர் எப்பா இது என்னால மட்டும்தான் முடியும், ஒன்னால முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லல, தடுக்கவே இல்லை. நான் படகுக்கு வந்துடுறேன்ப்பா, நீங்க வர்ற இறங்கி, இன்னும் ஆண்டவர் கேட்கல. பாருங்க, அந்த தைரியத்தையும் அந்த விசுவாசத்தையும் ஆண்டவர் கனம் பண்ணுகிறா. சாதாரணமானவர்கள் தான் நம்ம. இன்றைக்கு நம்மை கொண்டு ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அசாதாரணமான காரியங்களை வெளிப்படும். பேதுரு போன்ற அந்த வைராக்கியமும் அந்த விசுவாசமும் அந்த விருப்பமும் நமக்கும் தேவை. ஸ்தோத்திரம். பாருங்க, இது இயேசுதான். இது நம்ம பார்த்தது போல ஆவேசம் இல்லை என்பதை அவன் அறிந்த பின்பு படகை விட்டு உடனடியாக இறங்குறதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறத பார்க்கிறான். வேற எந்த சீசர்களுக்கும் அப்படிப்பட்டதான தோணல் வரவில்லை. அவர் படகுல உட்கார்ந்து வாட்ச் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள், பக்கத்துல வரட்ட இன்னும் நல்லா கூர்ந்து பார்க்கலான்னு. ஆனா அது வரைக்கும் வெயிட் பண்ணல இந்த பேதுரு. இவர் என்ன செய்யறாரு, படகை விட்டு இறங்க தீர்மானிக்கிறதை பார்க்கிறோம். சிறிது தூரம் நடந்தா, ஏன் தெரியுமா, அவனுடைய போக்கசிங் எல்லாமே இயேசுவின் மேல இருந்தது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, அநேகர் நின்று விட்டார்கள், அநேகர் மூழ்கி விட்டார்கள், பலரும் பின்வாங்கி விட்டார்கள். காரணம் என்ன? ஆரம்பத்தில் அவங்களுடைய போக்கசிங் எல்லாம் எங்க இருந்தது? இயேசுவின் மேல இருந்தது. இந்த பேதுரு இயேசுவா என்று கூப்பிட்டு விட்டார். அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், வான்னு கூப்பிடுறார். உடனே சிந்திக்கவில்லை, படவை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பித்தான். இவன் நடந்து இயேசுவின் இடத்துல அல்லவா போயிருக்க வேண்டும். கொஞ்ச தூரம் நடந்த உடனே போக்கஸ் மாறிட்டு, இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய கவனத்தை சிதறடிக்கிற சத்துருடைய வேலை அதுதான். நான் லக்கை அடைய முடியாத படிக்கு ஆண்டவர் நமக்கு வைத்ததான அந்த நோக்கம், அந்த போக்கஸிங்க சத்துருனைக்கு அவன் டைவர்ட் பண்ண பார்க்கிறான். இவனுக்கு சூழ்நிலையை காமிச்சுட்டான். ஐயோ, தண்ணி உயரமா வருது, என் காலில் வந்து உரசுது. அது வரைக்கும் அவன் பார்க்கல. ஏன்னா அவனுடைய போக்கஸ் எங்க இருக்குது? அங்கே நின்று கொண்டு என்னை கூப்பிட்ட இயேசு என்னை கூப்பிட்டு இருக்கிறார், நான் நடந்து போகிறேன். ஆனா திடீர்னு அந்த போக்கஸ் மாறிட்டு பாருங்க, டைவர்ட் ஆன உடனே இயேசுவே நான் மூழ்கி போகிறேனே என்று சத்தம் இடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. துணிச்சல் நல்லதுதான், ஆனா போக்கசிங் மாறாத அதே துணிவோடு கூட செல்ல வேண்டும், அதே தைரியத்தோடு கூட செல்ல வேண்டும். விசுவாசத்துல குறைவுபட்டு விடக் கூடாது. அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடக் கூடாது. அதைரியம் வந்துவிடக் கூடாது. தைரியத்தை இழக்காத ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவின் மேலுள்ள அந்த பார்வை இழந்தா மூழ்குகிற அபாயம் தான் உண்டு. ஸ்தோத்திரம். நமக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார், வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இயேசுவை ஒருபோதும் விட்டு விலகாத அதே பார்வை, அதே நோக்கம், அதே சிந்தை மாறாத படிக்கு நாம் செல்வோமானால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 1 யோவான் 4:4 பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஸ்தோத்திரம். எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையை மோசமடைய செய்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து அதை விட்டுவிட வேண்டும். வளர்ச்சியை எது தடுக்குதுன்னு பார்த்து அதை விட்டுவிட வேண்டும். ஸ்தோத்திரம். உலகத்தில் உள்ள எல்லாவற்றை விட நம்முடைய இயேசு ரொம்ப 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 பெரியவர். ஸ்தோத்திரம்.
கரம் உயர்த்தி, என் இயேசு ரொம்ப 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 பெரியவர். ஆமென். உங்க வாழ்க்கையில் அப்படியே இருப்பாராக. உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படியே இருப்பாராக. லூக்கா 9:51 பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவினுடைய நோக்கம் ஒருபோதும் மாறவில்லை. அவர் எதற்காக பிறந்தார், அவர் எதற்காக வளர்ந்தார், அவர் எப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்ந்தார், அவர் என்ன விதமான மரணம் அடைய போகிறார் என்பதும் அவர் நன்றாகவே அறிந்திருந்தார். அதுவே அவருடைய வாழ்க்கை நோக்கம் என்பதை இயேசு தெளிவாக நன்றாக அவர் அறிந்திருந்ததை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த திட்டத்திலிருந்து இயேசு வேற எந்த பிரச்சனையும் ஆண்டவர் கவனம் செலுத்தவில்லை. அவருடைய நோக்கம் சிலுவை. சிலுவை என்கிற அந்த நோக்கத்தை விட்டு ஆண்டவர் வேறு எந்த திசை திரும்புதலுக்கும் இடமளிக்கவில்லை. கர்த்தருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். தேவ நோக்கத்தை மாற்றுகிறதான காரியத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஏக சிந்தை கிறிஸ்து நமக்கு வைத்த நோக்கத்தை அதிகமாய் நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக பார்க்கும் பொழுது கடைசி குறிப்பாக சொல்லி முடிக்கிற சந்தேகம் வளர்ச்சியை பாதிக்கக்கூடியது. ஸ்தோத்திரம். நம்முடைய நாம் வளர வேண்டுமானால் இதுல போனா சரியா வருமா வராதா இல்ல நிப்பமா அப்படிங்கிற அந்த அந்த டபுள் மைண்டட் இருக்கு பாருங்க. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலே நிலை அற்றவன் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப அந்த நிலையற்ற அந்த நிலைமை நம்முடைய வளர்ச்சியை தடுத்து விடுகிறது. இன்னைக்கு ஒவ்வொருவரை ஆண்டவர் நன்றாக வளர வேண்டும். நீதிமான் பனையை போல செழித்து என்ன செய்யறான், லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று சொல்லி இருக்குது. பனையை போல செழிக்கிறான், கேதுரு போல வளருகிறான். அதுதான் நீதிமான். இன்றைக்கு அந்த வளர்ச்சியை தடுப்பதற்கு தான் டபுள் மைண்டட் சத்துரு விதைக்கிற ஒரு களை என்று கூட சொல்லலாம். ஒரு களையை விதைக்கிறான். டபுள் மைண்டட். மிகுந்த எச்சரிக்கையும் ஜாக்கிரதையும் உடையவர்களாக நாம் இருப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 8 நம்ம பார்க்கிறோம். இங்க மத்தேயு 14:33 நீங்க பார்க்கும் பொழுது, அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு இன்சிடென்ட் நம்ம பார்க்கிறோம். இதுக்கு முன்பான ஒரு இன்சிடென்ட். அதுல மத்தேயு 8வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே சீஷர்கள் இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு என்ன செய்து கீழ்ப்படுகிறதே என்று ஒரு ஒரு பயத்தோடு கூட அப்படிப்பட்டதான ஒரு பார்வை அவர்களுக்கு இருந்தது. ஏன் இவர் எப்படிப்பட்டவரோ என்று. ஆனா இந்த 14வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன், கிளாரிட்டி கிடைச்சிருக்குது. முதல்ல இவர்களுக்கு கிளாரிட்டி இல்லை. இவங்க இயேசுவை பார்த்த விதமே வேற, இப்ப பார்க்கிற விதம் வேற. நீ தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை பணிந்து கொண்டார்கள் இருக்குது. ஆங்கிலத்திலே ஆராதித்தார்கள் என்று இருக்கிறது. ஆராதனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். சந்தேகம் வந்தா அவிசுவாசம் வந்துடும். இயேசுவின் மேலே சந்தேகம் இவர் எனக்கு செய்வாரா? ஆண்டவருக்கு நம்ம கெடு விதிச்சிருப்போம். ஆண்டவரே 3 நாள்ல எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும். நடக்கும். நடக்காட்டி எனக்கு முதலே தெரியும் இந்த அற்புதம் நடக்காதுன்னு. அப்ப எதுக்கு 3 நாளை வேஸ்ட் பண்ணோம்? ஒன்றில் நம்ம தெளிவா இருக்கணும். ஆண்டவரே நீர் எனக்கு நன்மை செய்தாலும் நன்மை செய்யாவிட்டாலும், குறித்த நாளிலே எனக்கு நீர் உதவி செய்தாலும் உதவி நடக்காமல் போனாலும், நீர் என் தேவன். நீர் என் தேவன். அற்புதத்துக்காக மட்டுமல்ல, நீர் என்னுடைய தேவனாய் இருக்கிறபடி நான் உம்மை பின்பற்றுவேன், உம்மை சேவிப்பேன் என்கிற அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய திட்டம் என்னன்னு தெரியாம 3 நாளையில எனக்கு இந்த காரியம் நடந்தே ஆகணும். நடக்கும் சில நேரங்கள்ல. ஆனா சில நேரங்கள்ல நடக்காம போகும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது?
அதை தான் யோசிச்சு பார்க்கணும். 3 நாட்கள் ஆண்டவர் வச்சிருப்பார். இல்ல 3 வாரம் கழிச்சு தான்ப்பா உனக்கு இந்த தேவையினுடைய காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவர் வச்சிருப்பார். நம்ம 3 நாள்ல விடாப்பிடியா நின்றுட்டு இருப்போம். நல்லதுதான். தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். தட்டிக்கிட்டே இருக்கணும் தான். ஆனா 3 நாள் தட்டிட்டு விட்டுரு அப்படின்னு வேதம் சொல்லவில்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. அநேக பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொள்ளும் முன்பே அதை பெற்றுக்கொண்டதாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறார்கள். அதை பெற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி, ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் முழுமையாயிருக்கிறார், முதன்மையாயிருக்கிறார். ஸ்தோத்திரம். இயேசுவின் மேல நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறதுனால எதுவும் குறுக்க வந்து நம்ம வளர்ச்சியை தடுத்து விட முடியாது. ஸ்தோத்திரம். இயேசு அவர்களோட படகுல ஏறினார், புயல் நின்றது. இது வாழ்க்கையினுடைய மிகவும் சிறப்பான ஒன்று. ஸ்தோத்திரம். இயேசு இல்லாத படகு போகுது, அங்கதான் பிரச்சனை. இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாய் நிற்பவன் யார்? If God is for us, who can be against us? எவன் நிற்க முடியும் நமக்கு எதிராக? ஏன்னா கர்த்தருடைய வல்லமையை நாம் சுமந்து கொண்டே போகிறோம். தேவ வல்லமை நாம் சுமக்கிறபடியினாலே சத்துரு குறுக்கீடு செய்ய முடியாது. நம்ம வளர்ச்சியை எந்த தீமையும் தடுத்து விட முடியாது. வேதம் சொல்லுகிறது, we are more than conqueror. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கும் போது தோல்வியோ வேற எந்த சந்தேகமான காரியங்களோ நம்ம வாழ்க்கையில இடமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுதான் நம்ம அவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கை. இதுதான் அவர் மேல நம்ம வைத்திருக்கிற விசுவாசம். ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து படகை விட்டு இறங்கி வான்னு கூப்பிடுகிறார். ரெடியா இருக்கிறோமா? படகை விட்டு இறங்குறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. படகை விட்டு இறங்க ஆண்டவர் இன்னைக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். கமா. ஏன்னா இயேசு அந்த படகுல இல்லை. அவர் அங்கே ஸ்தோத்திரம் தண்ணீர் மேல் நின்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து கூப்பிடுகிறார், படகை விட்டு இறங்கி வாடுங்க. ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே படகு நமக்கு கம்ஃபர்ட்டா தெரியும். அதே படகு அலைவுபடும் போது இருக்கிறதான பிரச்சனை தாங்க முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலோ கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட், வெளியில வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். நாம் வெளியில வந்த பிறகுதான் திரும்ப அவர் படகுல வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல ஆண்டவரே, நான் இப்படியே இருக்கிறேன், ஆனால் நீங்க வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிட முடியாது. அழைக்கிறவர் யாரு? நம்மை உண்டாக்கினவர், நமக்குள்ளே வல்லமையை அருளி தந்திருக்கிறவர். அவர் தான் நம்மை கூப்பிடுகிறார். வெளியே வா. தைரியமாக நாம் வெளியேறி வருவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஸ்தோத்திரம். இயேசுவின் மீது மட்டும் நோக்கமாக நம்ம இருக்க வேண்டும். அவர் மீது முழு நம்பிக்கையோடு கூட நம்ம இருந்தால் சாதாரண மனிதர்களாக நம்மை அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். நம்மை கொண்டும் தேவன் பலத்த கிரியைகளை செய்வார். படகு விட்டு இறங்கி வந்துட்டா நம்ம வாழ்க்கையிலும் அசாதாரணமான காரியங்கள் நடக்கும். நம்மை கொண்டும் ஆண்டவர் அசாதாரணமான கிரியைகளை செய்வதற்கும் தேவன் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏமாற்றம், பயம், இவைகளை நாம் தூக்கி எறிந்துவிட வேண்டும். ஸ்தோத்திரம். நம்மை தோல்வியடை செய்கிற, நம்முடைய கவனத்தை சிதறடிக்கிற காரியங்களிலிருந்து நாம் விலகிவிட வேண்டும். அதை நம்மிலிருந்து நீக்கி போட வேண்டும். ஸ்தோத்திரம். சந்தேகம் என்கிறதான காரியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இறங்கக்கூடாதபடி இருக்கிற சந்தேகங்களை நாம் அப்புறப்படுத்திவிட்டு வளர்ச்சியை தடை பண்ணுகிறதான அந்த தடைகளை மேற்கொண்டு நாம் முன்னேறுவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு